வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கணக்கன்பட்டி சத்குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது தோஷமா பார்ப்போம். ராகு கேதுவுக்கு சொந்த வீடு இல்லை. அது 1.5 வருடத்தில் ஒரு வீட்டை கடக்கும். அதற்கும் நட்பு வீடுகள், பகை வீடுகள் உண்டு. கடகம், சிம்மம், செவ்வாய் வீடுகள் பகை வீடுகள். ராகுவுக்கு அதிகமாக 18 வருடமும், கேதுவுக்கு குறைவாக 7 வருடமும் கொடுத்தது ஜோதிடத்தில் இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. ராகு கேது நிழல் கிரகம் என்றாலும் அதற்கும் 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதால் அதுவும் கிரகமே. அந்த நட்சத்திரத்திலும் மக்கள் பிறந்து திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பூ உலகில். ராகு தந்தை வழி உறவு என்றும், கேது தாய் வழி உறவு என்றும் சொல்கிறார்கள். இருவரும் ஞானக்காரகன் என்கிறார்கள். ஒருவர் ஜாதகத்தில் ராகு கேது லக்கணத்திலும், குடும்பஸ்தானத்திலும், கலத்திரஸ்தானத்திலும், ஆயுள் ஸ்தானத்திலும் இருந்தால், அதாவது 1, 2, 7, 8 இருந்தால் தோஷமாக கருதப்படுகிறது. தோஷம் நிவர்த்திக்காக முன்னோர்கள் வழிபாடு, அதாவது தாத்தா பாட்டி காலில் விழுந்து வணங்குவது, வயதானவர்களிடம் ஆசி பெறுவது, முருகன் வழிபாடு, பத்திரகாளி அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தமிழ்நாட்டில் உள்ள காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். தோஷம் கழிந்து போகும் அல்லது ஒழிந்து போகும். 27 வயதுக்கு மேல் ராகு கேது தோஷம் பார்க்க வேண்டாம் என்று என் குருநாதர் சொல்லியுள்ளார். நம்புவோம், நல்லதே நடக்கும். பிறப்பு சுக்கிர திசை என்றால் 43 வருடம் கழித்துதான் ராகு திசை வரும். பிறப்பு குரு திசை என்றால் 52 வருடம் கழித்துதான் கேது திசை வரும் என்பதையும் நினைவில் கொள்வோம். அதனால் முன்னோர்களை வணங்குவோம், கடவுளை வணங்குவோம், நவகிரகங்களை வணங்குவோம், திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே துணை.